ஹாய் டியூட்ஸ். ஒரு மேரேஜுங்க. இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை வந்து உங்கள் வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, வேறு யாருக்கோ மேரேஜ் பண்ணுறாங்கன்னா, திட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடிக்கு மேரேஜ் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வந்து வசதி படைச்சவங்க ஒரு 10 கோடி, இல்லை அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு 50 கோடி செலவில் வந்து மேரேஜ் நடத்தி முடிப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடியில் நடத்தலாம், 10 லட்சத்துலேயும் மேரேஜ் நடத்தலாம், இல்லை 50 லட்சத்துலேயும் மேரேஜ் நடத்தலாம். அது அவங்க விருப்பத்தை பொறுத்து, அவங்க கிட்ட இருக்க சொத்து மதிப்புல இருந்து எவ்வளோ வந்து மேரேஜுக்கு வந்து செலவு பண்ணுறாங்கன்ற அதை பொறுத்து தான் வந்து மேரேஜ் வந்து நடக்கும். சரிங்க, இது வந்து காலங்காலமாக இதான் நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு மேரேஜ் ப்ரீ வெட்டிங், வெட்டிங் மீன்ஸ் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அது வந்து நார்த் சைடு வந்து நடக்கும். சரிங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இது வைப்பாங்களே, அதாவது ரிசப்ஷன் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நடக்கும். பட் இது ப்ரீ வெட்டிங், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இந்தியாவில் இருக்க நம்பர் 1 பில்லியனியர், அதாவது முகேஷ் அம்பானி இருக்கார்ல, முகேஷ் அம்பானியோட கடைசி பையன். சரிங்களா, அனில் அம்பானி கிடையாது, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான். முகேஷ் அம்பானியோட கடைசி பையனுக்கு ப்ரீ வெட்டிங்னு சொல்லிட்டு மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாளில் கோலாகலமாக, சரிங்களா, அதுவும் குஜராத்தில் இருக்க ஜாம் நகரில் ஒரு எஸ்டேட்டே வாங்கிட்டாங்க. அது வந்து அவங்களோட பையன் வந்து உருவாக்குனது. அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டே உருவாக்கி வச்சிருக்காரு. சரிங்களா, அங்கே 3 நாளில் மட்டும் செலவு வந்து திட்டத்தட்ட வந்து 1250 கோடி ரூபா செலவாயிடுச்சாம், ஜஸ்ட் 3 டேஸில். அப்படி அந்த 3 டேஸில் வந்து அங்கே என்னென்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அது வந்து உலக பணக்காரர்கள், பில்கேட்ஸ், மார்க் ஜுக்கர்பர்க், அப்புறம் ட்ரம்ப்போட ஒய்ஃபு, அப்புறம் வந்து கெரேபியனுடைய இப்போ நம்ம இதில் பாடகர் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து கெரேபியன் சூப்பர் ஸ்டார் ரைஹானா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ரீ வெட்டிங்கை வந்து சிறப்பிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு வந்து 1250 கோடி வந்து சொல்கிறாங்க. இந்த 1250 கோடி வந்து அடுத்த நாளில் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து நான் படித்தேன். இப்போ கல்யாணம், இப்போ ப்ரீ வெட்டிங் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ கல்யாணம் வந்து எப்போன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ மார்ச் 1, 2 நடந்தால் தான் கல்யாணம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஜூலை 12 தான் வந்து அஃபீஷியலாக வந்து அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆக போகுது, அவங்களுக்கு வந்து கல்யாணமே நடக்க போகுது. இதுக்கு ஜஸ்டின் பைபர், சரிங்களா, அவர் வந்து 2 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து வந்துட்டார். சரிங்களா, அவருக்கு மட்டுமே சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 83 கோடி, அதாவது 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அவர் வந்து ஒரு கச்சேரி, அதாவது ஜஸ்டின் பைபர் வந்து ஒரு ரேப் சிங்கர். சரிங்களா, ஒரு கெனடியன் ரேப் சிங்கர். சரிங்களா, அவர் வந்து வரத்துக்கு எல்லாமே வந்து அம்பானியோட செலவு தான். அவர் வந்து இங்கே சாப்பிட்றது எல்லாமே அம்பானி செலவு தான். அவருக்கு சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட 83 கோடி. அம்பானி வீட்டு திருமணம் வந்து ஒரு திருவிழாவாக இங்கே வந்து பார்க்க வைக்கிறாரு யாரு, அம்பானி. இது மூலயமாவும் அவருக்கு வந்து பிஸ்னஸ் நடக்கும். ஆக்சுவலாக வந்து ப்ரீ வெட்டிங்லேயே வந்து நிறைய பேர்த்த வந்து அழைச்சார்ல, ஸோ பில்கேட்ஸு, இதுக்கு மூலயமா உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் வந்து நானும் இருக்கேன் அப்படின்ற காமிக்கிறதுக்காக தான் வந்து அம்பானி இதை வந்து பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஜியோ, சரிங்களா, இவரோட மெயின் பிஸ்னஸ் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ. அந்த ஜியோவை வந்து உலகம் ஃபுல்லாகவே பரப்புறதுக்காக கூட இந்த ப்ரீ வெட்டிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மில்லியனர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது உண்மைதாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்பானிக்கு வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்து இந்த ஜியோ, அதாவது இந்த சிம், நம்ம ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ எல்லாருமே வந்து ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம். இப்போ வந்து ரேட்டும் ஏறிடுச்சு. அந்த ஜியோ வந்து நம்ம வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் அம்பானியோட ஒரு விஷயம். சரிங்களா, அவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு, அதே மாதிரி அவரோட பிஸ்னஸ்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொமோஷனும் வந்து தேடிட்டார். உலக பணக்காரர்களை கொண்டு வந்து ஃப்ரீயாக ப்ரொமோஷன் தேடிட்டார். இப்போ எலோன் மஸ்க்லாம் வந்து அம்பானி யாருன்னு தெரியாது. இப்போ வந்து பில்கேட்ஸ், மார்க் ஜுக்கர்பர்க்லாம் போயிட்டு அவங்க ப்ரீ வெட்டிங் அட்டன் பண்ணுறது மூலமா வந்து எலோன் மஸ்க் வந்து அம்பானி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஆரக்கல் ஓனருக்கும் வந்து அம்பானி இருக்கிறது தெரியும். ஸோ அந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்க எல்லா பணக்காரர்களுக்கும் இப்போ வந்து அம்பானி வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இவங்க 2 பேர், அதாவது இப்போ எலோன் மஸ்க் கூட அம்பானி கூட வந்து சேர்ந்து வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கு தெரியும், ஸோ ஃபியூச்சரில் தான் அது தெரியும். ஸோ இதுக்கு தான் வந்து ப்ரீ வெட்டிங் வந்து பிரம்மாண்டமாக பண்ணார். இப்போ அந்த மேரேஜ் இருக்குல்லங்க, ஸோ ஜூலை 12 தான் வந்து மேரேஜ் வந்து அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஜூலை 12, 13, அதாவது ஜூலை 11 வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே தான் வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது ஜூலை 12. சரிங்களா, ஜூலை 11, 12, 13 இந்த 3 நாள் வந்து இன்னும் வந்து பிரம்மாண்டமாக ஆக போதாங்க. ஸோ அதுக்கு பத்திரிக்கை எல்லாமே ரெடியாகி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பத்திரிகை மட்டுமே திட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து வந்து 2 லட்சம் வந்து சொல்லப்படுது. அந்த பத்திரிகைக்குள்ளே வந்து நிறைய வந்து கோல்டு பிளேட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சு தான் வந்து பத்திரிகை வந்து அவர் கொடுக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து அவரோட ஃபஸ்ட்டு சன் இருக்கார்ல, ஸோ அதுக்கும் வந்து அவர் பத்திரிக்கை அடிச்சது, அது வந்து 1 லட்சம். சரிங்களா, அந்த பத்திரிகையோட ப்ரைஸே வந்து 1 லேக். இந்த பத்திரிக்கை வந்து
அப் டு வந்து 1,50,000 2 லட்சம் இருக்கும்னு சொல்லி கூறப்படுது. ஸோ இது மூலியமாவும் வந்து இந்த மேரேஜுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வரப்போறார். இந்திய பிரசிடென்ட், அப்புறம் வந்து உலக தலைவர்கள் எல்லாருமே வந்து வரப்போறாங்க. எலோன் மஸ்க் வரப்போறான்னு கூட வந்து ஒரு இது இருக்கு. பட் அன்னைக்கு தான் தெரியும், ஜூலை 12 தான் தெரியும். ஸோ எலோன் மஸ்க் வராரா இல்லையான்றது. ஸோ இது மூலியமா வந்து அவர் வந்து பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த மேரேஜ் அவர் பண்றாரு. ஓகே, அவரோட காசு செலவு பண்ணி அவர் பண்றாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அவரோட கடைசி பையன் சரிங்க. இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்காது. அதாவது அவங்களுக்கு பேரன் பேத்தி இந்த மாதிரி வந்தால் தான் வந்து அம்பானி ஃபேமிலியில் வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடைபெறும் சரிங்களா. இந்த ஃபங்க்ஷனில் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அதாவது இந்தியாவில் இருக்க பாலிவுட் ஹீரோஸ், அப்புறம் வந்து கிரிக்கெட் பிளேயர், ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. டோனி வந்து இப்பயே வந்து, அதாவது நான் வந்து சொல்கிறேன்னாங்க, அந்த 3 நாள் மட்டும் கிடையாதுங்க, ஜூலை 11, 12, 13 மட்டும் கிடையாது, மே கடைசியில இருந்து அதாவது ஒரு பெரிய கப்பலை வந்து வாடகைக்கு எடுத்து அங்கேயே வந்து செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போன மந்த்து மே மாதம் சரிங்களா. அந்த மே மாதத்துல இருந்து இப்போ வரையுமே இப்போ டெய்லியும் வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா. அதாவது குஜராத்தில் இது வந்து மும்பையில் வந்து நடக்குது. அவங்க வீட்டில் அன்டிலியான ஒரு வீடு இருக்கு சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய வீடு, அதிக வந்து நெட்ஒர்த் உள்ள வீடு. கிட்டத்தட்ட வந்து 2 பில்லியன் சரிங்களா. அந்த வீட்டோட மதிப்பு மட்டுமே 2 பில்லியன், கிட்டத்தட்ட வந்து 15,000 கோடி அந்த வீட்டோட மதிப்பு மட்டுமே. அங்கே தான் வந்து நடக்க போகுது சரிங்களா. ஸோ ஜியோ கன்வென்ஷனல் ஹாலில் தான் வந்து இது நடக்க போகுது, பிகேபின்னு ஒரு இடத்துல. இங்கே தான் வந்து பிரம்மாண்டமாக வந்து மேரேஜ் வந்து ஜூலை 12 வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர்த்த வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ ஜஸ்டின் பீபர் வந்துட்டாரா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நிறைய ரேப் சிங்கர்ஸ்லாம் வர போகிறாங்க, அதுக்கப்புறம் எலோன் மாஸ்க் வர போகிறான்னு ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரொனால்டோ வரதுக்கு சான்ஸ் இல்லை, மெஸ்ஸி வரதுக்குலாம் சான்ஸ் கிடையவே கிடையாது. மேபி வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட், ஸோ ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வரணும் சரிங்களா. ஏன்னா அம்பானி வந்து கூப்பிட்டுருப்பாரு. அதே மாதிரி வந்து பாலிவுட் ஹீரோஸ், உங்களுக்கே தெரியும், சல்மான் கான், ஷாருக் கான், அப்புறம் வந்து ஆமீர் கான், ஸோ எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுவாங்க சரிங்களா. ப்ரீ வெட்டிங்கே வந்து அவங்க வந்து எல்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ரீ வெட்டிங்கே வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்களா. ஸோ வெட்டிங்கு கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவாங்க. இது மூலியமாவும் வந்து இன்னும் வந்து இவருக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பெருக போகுது. அம்பானோட ஒரு கோல், 2 கோல் என்ன தெரியுமா? ஒன்று வந்து இந்தியாவிலே வந்து இந்த உலகத்திலே வந்து இவரோட கல்யாணம் தான் வந்து பேசப்படணும். அது வந்து ஃபர்ஸ்ட் திங். ப்ரீ வெட்டிங்லேயே வந்து அதை நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து மேரேஜ் நடக்க போகுது. இது வந்து இன்னும் வந்து பிரம்மாண்டமாக ஆக்கணும்னு சொல்லி, அதாவது உலகத்திலே வந்து எங்களோட கல்யாணம் தான் வந்து நம்பர் 1 கல்யாணமாக இருக்கணும், நிறைய பேர் பேசப்படணும், இந்த கூகுளே வந்து அதை பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூகுள்னு கிடையாது, சின்ன பட்டி தொட்டியிலேருந்து இவரோட கல்யாணத்தை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் பிஸ்னஸ் சரிங்களா. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டட் பர்சன் சரிங்களா. அம்பானி வந்து பிஸ்னஸ் மைண்டட் பர்சன். அதனால் வந்து பிஸ்னஸை வந்து இன்னும் வளர்க்கணும். ஆல்ரெடி வந்து ப்ரீ வெட்டிங் மூலியமாகவே வந்து அவர் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப வந்து பெருகிடுச்சு. ஸோ அடுத்த நாளே வந்து அவரோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஹை ஆகிடுச்சு. இப்போ அதுவும் பில்கேட்ஸ், அப்புறம் வந்து மார்க் ஜுக்கர்பர்க்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஹை ஆகிடுச்சுங்க அவரோட ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ். அவர் எதாவது கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அது எல்லாமே வந்து ஹை ஆகிடுச்சு. இப்போ மேரேஜுக்கு இன்னும் வந்து பெரிய பெரிய தலைவர்கள், இந்திய பிரசிடென்ட் நரேந்திர மோடிலாம் வரல, ப்ரீ வெட்டிங்க்கு அவர் வரல, கண்டிப்பாக வந்து வெட்டிங்க்கு வருவார். ஸோ வெட்டிங்க்கெலாம் வந்துட்டாருன்னா அவருடைய ஷேர் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹை ஆகும். இது வந்து இந்த நிதர்சனமான உண்மை சரிங்களா. அதுக்காக தான் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ செலவில், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலவு 1,250 கோடி. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தெரியுமா? 2,000 கோடிக்கு வந்து சொல்லியிருந்துருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. இன்னும் வந்து அதோட நியூஸ் வந்து வெளிவரல. ஒருவேளை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சரிங்களா, ப்ரீ வெட்டிங் எல்லாமே, அதாவது வெட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து செலவாயிருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அப்ராக்சிமேட்டாக வந்து 2,000 crore வந்து சொல்கிறாங்க, பட் தெரியல சரிங்களா. ஸோ இன்னும் வந்து அதுக்கான முழு எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல, ரிசர்ச் பண்ணி பார்த்ததில். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சத்துக்கு மேரேஜ் பண்ணி முடிக்கலாம், இல்லை வந்து 1 கோடிக்கு மேரேஜ் பண்ணி முடிக்கலாம், இல்லை வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருந்தீங்கன்னா ஒரு 100 கோடி. இப்போ ரீசெண்டாக வந்து இவர் இருக்கார்ல, சரத்குமார் மகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 கோடி செலவில் வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட பணம் இருக்குது, அதாவது அவங்க வந்து செலிபிரிட்டி சரிங்களா. நான் நார்மல் பீப்புளை கேட்குறேன். நார்மல் பீப்புள் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து ஒரு 20 லட்சம் சரிங்களா. அதுக்கும் மீறி கம்மியாக பண்ணிங்கன்னா 5 லட்சத்தில் வந்து கல்யாணம் நடத்தி முடிக்கலாம். அது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து. இங்கே வெட்டிங் கல்யாணத்தை சேர்த்து 4,000 கோடி அப்ராக்சிமேட்டாக வந்துடும் சரிங்களா. 4,000 கோடிக்கு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் நடத்துகிறாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து அவரோட பிஸ்னஸ் மைண்டு தான் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. இதுக்கு இன்னொரு இதில் நிறைய விஷயம்லாம் நடக்க போகுதுங்க. என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டே, அதாவது கல்யாணம் நடக்க போகிற அந்த 3 நாளில் வந்து இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிற ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும். ட்ரெடிஷ்னலாக போடணும், மாடர்னாக போடணும். அதுவும் மேரேஜுக்கெலாம் வந்து அவங்க வந்து நார்த் இந்தியாவில் வந்து எப்படி மேரேஜ் பண்ணுவாங்களோ ட்ரெடிஷ்னலாக, அதே மாதிரி தான் எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ்.
அதுக்கும் வந்து இவர், அதாவது அம்பானி தான் வந்து அதுக்கும் செலவு பண்ணுறாரு. யார் யாருக்கு எந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இவர் தான் இது பண்ணுறாரு. அப்புறம் வந்து யார் யாருக்கு எந்த ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இவர் தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வந்து பேசணும், எந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடணும், எல்லாமே வந்து அம்பானி வந்து ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிருக்காரு. அதாவது ப்ரீ வெட்டிங்கே வந்து ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிருக்காரு. மேரேஜுக்கு போடாமல் இருப்பார். ஸோ வெட்டிங்க்கும் ப்ரீ வெட்டிங்க்கும் ஷெடியூல் போட்டு அந்த இதிலே இருக்கும் சரிங்களா. அந்த இப்போ பத்திரிகை கொடுத்ததிலே வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு அதிலே வந்து குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் வந்து பாலிவுட்டில் கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து பாலிவுட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கலாம். அது வந்து நீங்கள் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கலாம், இல்லை டோனியாக இருக்கலாம், இல்லை ஈவன் தோ விராட் கோலியாகவே இருந்தாலுமே நீ எங்ககிட்ட வந்துட்டா நீ வந்து எங்களோட அதாவது எங்களுக்கு நீங்கள் கீழே வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும், நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அம்பனோட மைண்ட் செட். பிகாஸ் பவர் சரிங்களா. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல. கண்டிப்பாக மணி இருக்கிறதுனால தான் அதெல்லாம் பண்ணுறாரு. மணி இல்லைன்னா தெரியுமா அம்பானி யாருக்குன்னு தெரியுமா? ஸோ மணி இருந்தாலுமே வந்து அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய அதாவது பெரிய பெரிய செலிப்ரிட்டியே வந்து அவங்க வீட்டில் வந்து வேலை செய்ய வச்சிருக்காருன்னா அப்போ இவர் எவ்வளோ பெரிய இதாக இருப்பார் சரிங்களா. ஸோ பிஸ்னஸ் மைண்ட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ ப்ரீ வெட்டிங்லேயும் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன்லேயே வந்து குறிப்பு இருந்தது, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி வெட்டிங்லேயும் வந்து இன்விடேஷனில் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் போடணும். அது வந்து நீங்கள் வந்து ஜஸ்டின் பைபராக இருக்கலாம், இல்லை வந்து ஃபாரின்லேருந்து வந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் எல்லாத்தையுமே வந்து அந்த இன்விடேஷன்லேயே வந்து குறித்து வச்சிருக்காரு. ஜூலை 11, 12, 13 இந்த 3 நாள் வந்து இவரை பற்றி தான் பேசணும், அம்பானியை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவில் இருக்கார். அதாவது நீங்கள் கூகுளில் போனாலும் எங்கே திரும்பினாலுமே இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அம்பானியை பற்றி தான் பேசணும், இந்த கல்யாணத்தை பற்றி தான் பேசணும். ப்ரீ வெட்டிங்கை பற்றி நம்ம வந்து ஒரு வாரம் பேசிகிட்டு இருந்தோம். ஐயோ இவ்வளோ கோடி செலவு பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி கல்யாணத்தை நீங்கள் பேசி ஆகணும், நீங்கள் பேசினா தான் வந்து உலகம் ஃபுல்லாக அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானியோட மைண்ட் செட். இப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அதுவும் 1250 கோடி செலவு பண்ணி எதுக்கு இது பண்ணணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சொத்தில் வந்து 0.5% தான் வந்து ப்ரீ வெட்டிங்க்கு அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. 1% கூட செலவு பண்ணது இல்லையா. இப்போ இந்த வெட்டிங்க்கும் வந்து அவர் 0.1% தான் அவரோட நெட்ஒர்த்தில் 1% தான் வந்து எடுத்து செலவு பண்ணுறாராம். அந்த பர்சன்டேஜும் அடுத்த நாள் வந்து அவர் வந்து பிஸ்னஸில் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ராஃபிட் எடுத்துருவார் சரிங்களா. அது வந்து வேறு விஷயம் பார்த்துக்கோங்க. அவரோட நெட்ஒர்த்தில் வெறும் 1% தான் வந்து எடுக்கிறாருன்னா அப்போ அவரோட 2000 கோடின்றது 1%னா அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. மீதி 99% கிட்டத்தட்ட வந்து 110 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அவரோட சொத்து மதிப்பு. நிகரம் வந்து சம்திங் வந்து ஒரு 8 லட்சத்தி சம்திங் கோடி வரும், 8 லட்சம் கோடி வரும் சரிங்களா. அம்பானியோட நெட்ஒர்க், அவரோட காசு அவர் செலவு பண்ணுறாரு, நமக்கு எதுக்கு? ஸோ ஆனால் நம்ம அதை பற்றி பேசுவோம், அதுதான் அவரோட மெயின் திங். அதை பற்றி நம்ம பேசியாச்சு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீ வெட்டிங்கை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து வெட்டிங்கை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணுன்னா கீழே போய் நம்ம சேனல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும் சரிங்களா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, அது அவரோட மணி, அவர் வந்து செலவு பண்ணிட்டு போட்டோம், இல்லைப்பா இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறது தப்பு அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.